திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 976, அதிகாரம் பெருமை. ஓர் ஏழை விதவை தாய், அவருக்கு ஒரு கண் இல்லை. தன் ஒரே மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார். ஒரு நாள் மகனின் பள்ளி ஆண்டு விழாவிற்கு சென்றிருந்தார். விழாவில் மகனை பார்த்தால் மாலையில் கோபத்துடன் வீடு திரும்பினான் மகன். ஏனம்மா பள்ளிக்கு வந்தாய்? என் நண்பர்கள் என்னை பார்த்து நீ ஒற்றை கண்ணியின் மகனா என்று கேட்டு என்னை கிண்டல் செய்தனர். அதனால் இனி எங்கள் பள்ளியின் பக்கமே வராதே என்று தாயிடம் கடிந்து கொண்டான். அன்று முதல் அவர் அந்த பள்ளியின் பக்கமே போகவில்லை. அவனும் தன் தாயுடன் வெளியில் செல்வதை தவிர்த்து விட்டான். படித்து முடிந்ததும் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தது. தாயை அழைக்காமலே திருமணமும் செய்து கொண்டான். தாயை விட்டு பிரிந்து தனிக்குடித்தனம் நடத்திய அவனுக்கு குழந்தை பிறந்தது. தகவல் கிடைத்ததும் மகன் விதித்திருந்த கடுமையான நிபந்தனைகளை மறந்து ஓடோடி சென்றாள் அந்த தாய். அவளை கண்டதும் மீண்டும் கோபமுற்றான் மகன். உன் முகத்தை என் குழந்தை பார்த்தால் காய்ச்சல் வந்துவிடும், உடனே இங்கிருந்து போய்விடு என்று தாயை விரட்டினான். சில ஆண்டுகள் கழித்து தான் படித்த பள்ளியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்த அவனிடம் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவன் தாய் இறந்துவிட்ட செய்தியை சொல்லி அவள் எழுதி வைத்து சென்ற ஒரு கடிதத்தையும் அவனிடம் கொடுத்தார். அக்கடிதத்தில், என் அன்பு மகனே, காலமெல்லாம் உனக்காக அவமான பொருளாக அமைந்துவிட்டதை எண்ணி நான் வருத்தப்படாத நாளே இல்லை. மற்றவர்களைப் போல் தாயுடன் பெருமையாக கைகோர்த்து செல்லும் வாய்ப்பு உனக்கு அமையவே இல்லை. நான் என்ன செய்வேன் மகனே? சிறுவனாக இருந்தபோது நீ ஒரு விபத்தில் சிக்கி உனது ஒரு கண் பார்வை பறிபோய் விட்டது. உன்னை ஒற்றை கண்ணன் என்று ஊரார் பரிகாசம் செய்யக்கூடாது என்று கருதி என் ஒரு கண்ணை எடுத்து உனக்கு பொருத்தச் செய்தேன். நான் உனக்கு அவமான பொருளானதற்கு இதுதான் காரணம். என்னை மன்னித்து விடு மகனே என்று அக்கடிதத்தில் அந்த தாய் எழுதியிருந்தாள். அந்த உண்மையை உணர்ந்து குற்ற உணர்ச்சியில் கலங்கி துடித்தான் அந்த அப்பாவி மகன். பெரியவர்களை வழிபட்டு அவர்கள் குணங்களை நாமும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் சிறியவர்களுடைய மனதில் எப்போதும் உண்டாகாது என்பதை சிறியார் உணர்ச்சியில் இல்லை பெரியாரை பேணிக்கொள்வேம் என்னும் நோக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பெரியோரை பேணாதோர் சிறுமை, பெரியோர் வழி நடப்பதே பெருமை.